பெற்றோர்களே, இளையோர்களே, சற்று கேளுங்கள். உலகில் ஏன் இந்த அவல நிலை? உலகில் எத்திசையிலும் புரட்டிப் பார்த்தால் எங்கேயோ ஒரு பிரச்சனை. அது இயற்கை அழிவுகளும் இயற்கை சீற்றங்களும், பூமி அதிர்ச்சி, நிலச்சரிவு, மழையினால் அழிவு, காடுகளும், பூமி அதிர்ச்சி, கட்டடங்கள் விழுதல், இதுதான் மக்களுக்கு வேதனை கொடுக்கக்கூடியதாக அமைகின்றது. பல நாடுகளிலும், ஏன் நமது இந்திய நாட்டிலும் இது மட்டுமல்ல, மனிதன் அழிக்கக்கூடிய ஆக்க சக்திகளும் அழிவு சக்திகளும் மனிதர்களிடையே கையாண்டு கொண்டிருக்கின்றார்கள். மனிதன் இயற்கையை அழிப்பதும், விலங்குகளை அழிப்பதும், மனிதர்களை அழிப்பதும், உறவுகளை சிதைப்பதும், பற்றற்ற நிலையில் மக்களிடையே பல போதைப் பொருட்களை பயன்படுத்துவதிலும், நல்ல உறவுகளுக்கும் தாய்மொழிகளுக்கு இடம் கொடுத்து கல்வி புகட்டாமல் அந்நிய மொழிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து செல்வாக்கோடும், பெருமையோடும், செல்வத்தோடும், பணத்தோடும், ஆடம்பரத்தோடும் குழந்தைகளை வளர்ப்பதிலும் இன்று மக்கள் அதிக வளர்ச்சி கண்டுள்ளார்கள். பெரும்பாலான பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு தங்கள் வாழ்விலும் சொல்லிலும் ஒழுக்கத்தையும் நல்நடத்தையையும் நற்பண்புகளையும் நல்லது கெட்டது என்பதை சொல்லி தருவதை மறந்துவிட்டு தொலைத்தொடர்பு சாதனங்களுக்கும் உயர்கல்விகளுக்கும் உயர்வான எண்ணங்களுக்கும் புகுத்தி அவர்களை வளர்த்து கொண்டிருக்கின்றார்கள். குறைகளை கண்டாலும் அது சரியாகிவிடும் என சமாளித்து ஆசிரியர்களோ பெரியவர்களோ தங்கள் பிள்ளைகளின் குற்றத்தை சுட்டிக்காட்டினால் அதை எதிர்ப்பதிலும், சமாளிப்பதிலும், பரிந்து பேசுவதிலும் குழந்தைகளை உற்சாகப்படுத்தி வளர்க்கின்றார்கள். ஆண் பெண் என்ற நிலை கூட என்பதை அந்த குழந்தைகளுக்கு தெரிவித்து, அறிவித்து, கற்றுக் கொடுக்கக்கூடிய மனநிலையை கூட மறந்து உடைகளிலும், பேச்சிலும், அடக்க ஒடுக்கத்திலும், அமைதியிலும், சமுதாயத்திலும், குடும்பத்திலும் எப்படி வாழ வேண்டும் என கற்றுக் கொடுக்க மறந்து விடுகின்றார்கள். அதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வமும் குழந்தைகளிடையே உருவாக்குவதும் இல்லை. தங்களுடைய சொல்லிலோ செயலிலோ அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூட நேரமில்லாமல் இருக்கின்றார்கள். ஒரே எண்ணம் பெற்றோர்களுக்கு மதிப்பெண், மதிப்பு, உயர்வு, பதவி, பணம், பட்டம் என்பதில் மட்டும்தான் குறியாக இருக்கின்றார்களே தவிர, வாழ்க்கை என்ற ஒன்று வாழ கற்றுக் கொடுத்து வாழ்விலே நன்றாக இருக்க வேண்டும் என எண்ணுவது தன்னிலோ பிறரிலோ சொல்லித்தர மறந்து விடுகின்றார்கள். இதனால் ஏற்படுகின்றதுதான் இன்று சமுதாயம் சந்திக்கும் பாலியல் வற்புறுத்தல், பாலியல் குற்றங்கள். இது சம்பந்தமான பல இழிவு நிலைகள் ஏற்படுவதற்கு காரணமும் ஏன் தற்கொலைகள், பழிவாங்கும் தன்மைகள், கொலைகள், சினிமா, தொலைக்காட்சிகள், தொலைக்காட்சிகளின் தொடர்கள், நடிகர்கள், நடிகைகள் என்ற இயக்கங்கள், தேடல்கள் என பல. இவற்றை போக்க ஒரே வழி, ஒவ்வொரு மனிதனிலும் நிலையான ஒன்று உண்டு என்பதை கண்டுபிடிப்பதுதான். மேற்கண்ட அனைத்தும் நிலையற்றவை. நிலையற்ற உடல் சாகும் போதுதான் நிலையானவையை நினைக்கத் தோன்றும். பின்னால் வருந்தி என்ன பயன்?
ஒவ்வொரு தனி மனிதனும் இதை பற்றி உணர வேண்டும் என்பதை தான் இவ்வேளையில் கூற விளைகின்றேன். குழந்தைகளும் மாணவர்களும் இளம் சமுதாய இளைஞர்களும் இளம் பெண்களும் பெற்றோர்களும் சிந்திக்க வேண்டியது ஒன்றே ஒன்று. நாம் எப்படி வாழலாம், நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை சற்று சிந்திப்போம். எப்படியும் வாழலாம் என்று அல்ல, இப்படித்தான் வாழ வேண்டும். நாம் முடிவெட்ட வேண்டுமென்று முடிவெட்டுபவனிடம் செல்கின்ற போது நாம் அங்கு சரியாக இருந்தால்தான் நாம் விரும்பின நிலையில் முடி வெட்ட முடியும். எவன் ஒருவனின் தவறுக்கும் அவனவனே காரணம். சூழல்களை கண்டுணர வேண்டுமென்றால் சிறு வயதிலிருந்து தெய்வ பயம், மனித பயம் இருந்து வளர வேண்டும். கடவுள் ஒருவர் இருக்கின்றார் என்பதை நன்கு கண்டுணர வேண்டும். எப்போதும் நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலையும் கடவுள் பார்க்கின்றார் என்ற உணர்வோடு தான் நாம் எது செய்தாலும் பிறருக்கும் கடவுளுக்கும் நன்மை பயக்கக்கூடிய நல் சிந்தனைகளில் வாழ வேண்டும். இத்தகைய நல் சிந்தனையோடும் நல் செயலோடும் வாழ்கின்றவன்தான் இத்தகைய இன்றைய காலகட்டத்தில் நல் வாழ்வில் இணைய முடியும். ஆம், எந்த செயலை செய்தாலும் பிறருக்கும் கடவுளுக்கும் நன்மை பயக்கக்கூடிய நல்ல சிந்தனை உடையவர்களாக வாழ வேண்டும். அப்படி வாழ்கின்றவன்தான் எந்த செயலிலும் இறை துணையோடு செயல்படுவான். அதற்கு எப்போதும் இறை சிந்தனையை மனதில் கொண்டு வாழ்வான். ஆம், எந்த நிலையிலும் கடவுள் ஒருவர் பார்த்து கொண்டே இருக்கின்றார், அவருக்கு நான் ஒரு நாள் கணக்கு கொடுத்தே ஆக வேண்டும் என்ற மனநிலை எவன் ஒருவனிடம் இருக்கின்றதோ அவன் எச்சூழலிலும் தன்னை காத்து கொள்ள, தன்னுடைய வாழ்வை பதப்படுத்த, தன்னுடைய நிலையாத இந்த உலகத்தை கண்டுணர்ந்து நிலையான ஒன்று உண்டு என்பதை அதை எதிர்கொண்டு வாழ நல்ல முறையில் கற்றுக்கொள்வான். அத்தகைய கற்றுக்கொண்டு வாழ்கின்றவனே எச்சூழலையும் கண்டு விவேகத்துடன் செயல்படுவான். அப்பொழுது அவனுக்கு இறைவனும் துணை புரிவார். அதனால் குழந்தைகளே, சிறு வயது முதல் கடவுளுக்கு முதலிடம் கொடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய பெற்றோர்களையும் உங்களுடைய ஆசிரியர்களையும் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் எல்லோரையும் மதிக்க கற்றுக்கொண்டு இந்த சிறு வயதிலேயே உங்கள் குற்றங்குறைகளை யாராவது சுட்டி காட்டினாலும் அவற்றையும் கண்டுணர்ந்து நீங்கள் வளர கற்றுக்கொள்ள நல் எண்ணங்களையும் நல் செயல்களையும் நல் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொண்டு உங்கள் வாழ்க்கையை நன்றாக அமைத்து கொள்ளுங்கள். நன்றாக வாழ்பவன்தான் இவ்வுலகில் எந்த சவாலிலும் எதிர்கொள்ள முடியும், எந்த போராட்டத்திலும் வெற்றி அடைய முடியும் என்பது உண்மையிலும் உண்மை. நன்றாக வாழ்பவனே இத்தலைமுறைக்கு சிறந்த தலைவனாக உருவெடுப்பான். எத்தகைய எதிர்நோக்கிலும் சிறந்து விளங்குவான் என்பது உண்மை. வாழ்க இளம் தலைமுறையினர், வளர்க நல்ல சமுதாயம். இதோ நாளைய தினம் ஆசிரியர் தினம் கொண்டாட இருக்கின்ற ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் வாழ்த்துக்கள் கூறி இதை முடிக்கின்றேன். நன்றி.